ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரோபதி மெடிசன்ஸ் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நமக்கு உடம்பு சரியில்லைனா டேப்லெட் போடுவோம், சிரப் குடிப்போம். அப்புறமேலு நம்ம படிக்க வாய்க்குள்ளே தான் குடிக்கிறோம், வாய் வழியாக குடிக்கிறோம். அது படியே ஸ்டொமக் போகுது. அது எப்படி கரெக்டாக அந்த ஆர்கனை போய் ரீச் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சரிங்களா? இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லா மெடிசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்கும். ஒன்று அந்த மெடிசினல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், இன்னொன்று வெஹிக்கல் ஒன்று சொல்லுவாங்க. எப்படியா இப்போ நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா நமக்கு எப்படி ஒரு வாகனம் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்கூடிய மெடிசன் கரெக்டான லொக்கேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாகனம் தேவைப்படுது. அந்த வாகனத்தை தான் நம்ம வெஹிக்கல் அப்படிங்கிற சொல்கிறோம். நம்ம எலக்ட்ரோபதி மெடிசனை பொறுத்த வரைக்கும் ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் சொல்லிக்கலாம், இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போது அதே மாதிரி இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட், டிஸ்டில்டு வாட்டர் இது ரெண்டும் என்ன பண்ணுன்னா அந்த மெடிசனை கடத்தி கொண்டு போகும். எங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளே கடத்தி கொண்டு போயிட்டு அந்த மெடிசன் எங்கே போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு என்ன பண்ணுன்னா கொண்டு போய் விட்டுரும். இதுதான் நம்ம மெடிசனோட வேலை. நம்ம மெடிசன் மட்டும் இல்லைங்க, எல்லா மெடிசன்லையும் பார்த்திங்கன்னா வெஹிக்கலுங்கிறது ஒன்று இருக்கும். லைக் கேப்சூல் இருக்கும், அந்த கேப்சூலில் பார்த்திங்கன்னா உள்ள பவுடர்டு இருக்கும். அந்த பவுடர் ஃபார்ம் மேபி மெடிசனாக இருக்கலாம், அதில் அவுட்டர் கேப்சூல் பார்த்திங்கன்னா வெஹிக்கலாக இருக்கும். அந்த வெஹிக்கல் என்ன பண்ணுன்னா உள்ளே அனுப்பிடும். உள்ளே போனதுக்கப்புறம் யார்கிட்ட போகணும், எங்கே போகணுங்கிறத யாரையும் அமுச்சு வச்சுருவாங்க, அந்த வெஹிக்கலுங்கிற கேப்சூல் அமுச்சு வச்சுருவாங்க. ஸோ எலக்ட்ரோபதி மெடிசன்ஸில் எப்படி இந்த வெஹிக்கல் போய் மெடிசனை போய் ரீச் பண்ண வைக்குதுன்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. மேம், என்னாச்சு? என்ன குடிக்கிறீங்க? மெடிசன் குடிச்சிட்டு இருக்கேன். மெடிசனா? தண்ணி மாதிரி இருக்குது. தண்ணி மாதிரி இருக்கா? ஆமாம், எலக்ட்ரோபதி மெடிசன் தண்ணி மாதிரி தானே இருக்கும். இதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்குது, இதுவும் தண்ணிக்குள்ளே கலந்து குடிக்கிறீங்க. ஆமாங்க, எனக்கு என்னன்னு தெரில, ஒரு 2-3 நாளாக ஒரே ரேஷஸாக இருக்குது. சரி, நம்ம டெர்மா ஹீல் குடித்தா ஸ்கின் ப்ராப்ளம் தான் சும்மா பறந்து போயிடும்ல. சரி, அதுக்காக தான் ட்ரை பண்ணால் நீங்கள் என்ன தண்ணியை குடிக்கிறேங்கிறீங்க? ஆமாம், இது பார்க்க தண்ணி மாதிரி தானே இருக்குது. ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்க, நம்ம எலக்ட்ரோபதி மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதாவது டேஸ்ட்டும் கிடையாது, கலரும் கிடையாது. அதனால தான் நம்ம எலக்ட்ரோபதி மெடிசன்ஸில் என்ன கிடையாது, சைடு எஃபெக்ட்டுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ புரியுதா நம்ம ஏன் தண்ணியாக குடிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்டிஃபைட் டிஸ்டில்டு வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனுக்குள்ள கலந்துருக்கும். 9:1 ரேஷியோ அப்படி சொல்லுவாங்க. 9 பங்கு யார் இருப்பாங்கன்னா வெஹிக்கிள்ஸ் இருப்பாங்க, 1 பங்கு யார் இருப்பாங்கன்னா மெடிசன்ஸ் இருப்பாங்க. இந்த டைலூஷன்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வேலை செய்யுது. நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், என்னடா அது 9:1 ரேஷியோ, 1 மடங்கு தான் மெடிசன் இருக்குது, அந்த 1 மடங்கு மெடிசன் போய் எப்படி வேலை செய்யும்னு சொல்லிட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஆர்கன் பெருசாக இருக்குது, 4 கிலோ இருக்குது, 5 கிலோ இருக்குன்னா அப்போ 5 லிட்டர் தண்ணி 6 லிட்டர் தண்ணி தான் குடித்து ஒரு ஆர்கனுக்கு மெடிசன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எப்படி தான் ஒரு மெடிசன் வேணும்னா நம்ம லிவரில் இருக்கக்கூடிய செல்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸும் பார்த்திங்கன்னா மொத்தம் 700 மில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் நம்ம உடம்பு ஃபுல்லாக செல்ஸ் இருக்குங்க. அந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ மீட்டர் சைஸில் இருக்கும். ஓகேங்களா? அந்த நியூ மீட்டர் சைஸ்க்குள்ளே போகணுன்னா நம்ம இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் எப்படி இருக்கணும், அதே நியூ மீட்டர் சைஸ்க்குள்ளே இருக்கணும். நியூ மீட்டர் சைஸ்க்குள்ளே இல்லாமல் பெரிய சைஸாக நம்ம மெடிசன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே அப்சர்வ் ஆகாது. நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன் என்ன ஆகாது, செல்லுக்குள்ளே அப்சர்வ் ஆகாது. செல்லுக்குள்ளே மெடிசன் போகலன்னா எப்படி வேலை செய்யும்? எப்படி நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க? மெடிசன் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றுமே சரியாகும்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க? அப்போ என்ன அர்த்தம்? அவங்க மெடிசன் அதுக்கு தேவையான போக வேண்டிய டார்கெட் சைட்டுக்கு என்ன பண்ணல, போகலைன்னு அர்த்தம். ஒன்று என்ன மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ செல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன இல்லை, மெடிசன் இல்லை. அப்படி இல்லையா? செல் சைஸாக ஏற்ற மாதிரி மெடிசன் இருக்குது, ஆனால் என்ன பத்தலை, டோஸ் பத்தலை. நெக்ஸ்ட்டு டோஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் நான் என்ன பண்ணல, கரெக்டான டயத்துக்கு கரெக்டான டியூரேஷன்ஸ்க்கு. மார்னிங்னா மார்னிங் எடுக்கல, நான் ஆஃப்டர்நூன் தான் எடுத்தேன். வேணா டாக்டர் 3 வேளை எடுக்க சொன்னாங்க, நான் வெறும் 2 வேளை தான் எடுத்தேன். அப்படிங்கிறப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நம்ம செயல்படாதப்போ என்ன மாறும்னா ரிசல்ட்ஸ் மாறும். ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் மாறுறப்போ மேபி டிசீஸ் க்யூர் ஆகாமல் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு மருந்து மேலேயும் நம்பிக்கை வராமல் இருக்கலாம். ஸோ தயவுசெய்து எந்த ஒரு மருந்து எடுக்கிறதுனாலும் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நம்பிக்கையோட மருந்து எடுத்தீங்கன்னா
நம்ம எலக்ட்ரோபதி மெடிசன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம அப்படி இன்டேக்காக நம்ம லிக்விட் ஃபார்மில் சிரப் ஃபார்மில் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஓரல் மியூக்கோசான்னு சொல்லுவாங்க. வாயோட உட்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை உள்ள அந்த லேயர் தான் நம்ம கோலை படலம்னு சொல்லுவாங்க. பக்கல் மியூக்கோசா இல்லை ஓரல் மியூக்கோசான்னு சொல்லுவாங்க. அந்த பக்கல் மியூக்கோசா உள்ள செல்ஸ் என்ன பண்ணுன்னா அங்கேயே உரிய ஆரம்பிச்சிடும். யார் உரிய ஆரம்பிச்சிடுவாங்க? நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸை உரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி உரிய ஆரம்பித்து என்ன பண்ணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கழுத்து தலை பகுதி பின்பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சர்விக்கல் லிம்ஃப் நோட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? லிம்ஃப் நோட்ஸ் தான் நிணநீர் முடிச்சுகள். லிம்ஃப் நோட்ஸ் தான் நிணநீர் முடிச்சுகள்னு சொல்லுவாங்க. இந்த நிணநீர் முடிச்சுங்கிறது அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃபோசைட்ஸ் மாதிரியான ஒரு WBCக்கெல்லாம் வந்து மெச்சூர் ஆகும். அப்படி மெச்சூர் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். சொல்லுவாங்க எனக்கு இந்த பக்கம் நெறி கட்டி இருக்குது, வீங்கி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்கே வந்து லிம்ஃப் நோட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு, ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிற அறிகுறி தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய வீக்கம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் மெடிசன் எடுத்துக்கிறப்போ என் பிளட்டில் கலக்கும், என் லிம்ஃபில் கலக்கும், அதாவது ரத்தத்துலேயும் கலக்கும், நிணநீர்லேயும் கலக்கும். அப்படி நிணநீர்லேயும் எல்லாத்துலேயும் கலக்கிறப்ப என்ன ஆகும்னா என் மெடிசன் என்ன ஆகும்னா வேகமாக வேலை செய்யும். என் மெடிசன் என்ன பண்ணும்? வேகமாக வேலை செய்யும். இப்போ நார்மலாக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டு அதுலேருந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டொமக்லேருந்து என்ன ஆகும்னா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ 2 ஹவர்ஸ் கழிச்சு எங்கே போனால் இன்டெஸ்டைன் போகும். இன்டெஸ்டைனில் அவங்க போய் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் அப்சார்ப்ஷன், அதாவது நம்ம செல் அந்த இன்டெஸ்டைனில் செல்ஸ் பார்த்திங்கன்னா வில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த வில்லை வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாடையோ இல்லை மெடிசன்ஸையோ அதுதான் வந்து உறிஞ்சி எந்த ஆர்கனுக்கு தேவையோ அதை கொண்டு போய் அனுப்போம். ஸோ இப்படியெல்லாம் சில விஷயங்கள் வந்து தடைப்படுறப்போ நான் மாத்திரை ஒழுங்காக எடுக்கல, கரெக்டாக டைமிங்க்கு எடுக்கல அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த சைக்கிள் அப்படியே ருட்டீனாக மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா மெடிசன் என்ன பண்ணாது, நம்ம எவ்வளோ தான் கரெக்டாக எடுத்தாலும் வேலை செய்யாது. ஸோ டாக்டர்ஸ் வந்து ஒரு மெடிசன் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஆஸ் இட் இஸ் அதில் என்ன டோசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ 10 சொட்டுனா அந்த 10 சொட்டு குடிக்கணும். சில பேருக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 15 சொட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கேஸுக்கு ஏற்ற மாதிரி 30 drops அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நீங்கள் 5 drops எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 glass of lukewarm waterன்னு சொல்லிட்டு டோஸ் இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா 1/2 liter வாட்டர் பாட்டில், 1 liter வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறத யூஸ்வலாக குடிச்சிக்கிட்டே வாங்க, வாட்டர் குடிக்காம. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து டீ இந்த மருந்து குடிக்கிறீங்களா சிறப்பு, இதை பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த மாதிரி அண்ணாந்து குடிக்காம டீ குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கிறப்போ இந்த பக்கல் மியூக்கோசா அப்புறம் சப்லிங்குவல் கிளாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நாக்கு கடிக்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுரப்பிகள், இது எல்லாமே என்ன பண்ணிக்கணும் எலக்ட்ரோபதி மெடிசன்ஸை உரியப்பட்டு அது மூலிமா என்ன பண்ணும் மெடிசன்ஸ் வந்து சீக்கிரமாக டார்கெட் ரீஜனை போய் ரீச் பண்ணி என்ன பண்ணணும் ஒவ்வொரு செல் அளவுக்கு என்ன பண்ணணும் அந்த மெடிசன்ஸ் இறங்கி செல் அளவில் என்ன பண்ண முடியும் எந்த ஒரு டிசீஸோட மாற்றங்களையும் அது பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஸோ நம்ம எலக்ட்ரோபதி மெடிசன்ஸில் இந்தந்த பவர்ஸ் இருக்குது. ஸோ மெடிசன் எடுக்கிறவங்க நம்பிக்கையாக எடுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி மெடிசன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 month சொல்லியிருக்காங்களா 1 month கரெக்டாக எடுங்க, 15 நாள் சொல்லியிருக்காங்களா 15 நாள் கரெக்டாக எடுங்க. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக கரெக்டாக அந்த இடத்த வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறப்போ ஓகே உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும். அந்த மாற்றம் தெரியப்போ நீங்கள் என்ன நம்புவீங்க, எலக்ட்ரோபதி மெடிசன் நம்புவீங்க. ஆமாம் இந்த மெடிசன் போச்சு வேலை செஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். சரிங்களா? தண்ணின்னு நினைக்காதீங்க. சரிங்களா? தண்ணிக்குமே ஒரு பவர் வேணும். தண்ணியே குடித்தோம்னாலே தண்ணிக்கு ஒரு சாதாரண தண்ணிக்கே பவர் இருக்கு. ஆமாம் தானே? எப்போ உங்கள் உடம்பு வந்து வறட்சினால் பாதிக்கப்பட்டுச்சோ அப்போ நீங்கள் தண்ணி குடித்தா உங்கள் பாடினா ஒன்று பூஸ்டப் ஆகும். ஸோ ஒரு வெறும் தண்ணி குடிக்கிறப்பயே உங்களுக்கு பூஸ்டப் ஆகுதுன்னா ஒரு எலக்ட்ரோபதி மெடிசன் கலந்த ஒரு தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்ப என்ன ஆகலாம், உங்களால் பழைய நோயிலேருந்து பழைய நிலைமைக்கு என்ன பண்ண முடியும், உங்களால் மாற முடியுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் மட்டும் இல்லைங்க, நிறைய எலக்ட்ரோபதி டாக்டர்ஸ் நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டாக்டர்ஸ்க்கும் 100க்கும் மேற்பட்ட கேசஸ் சால்வ் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோபதி டாக்டர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் நாள்பட்ட நோய்கள் இருந்துச்சுன்னா அவங்கள போய் சீக் பண்ணுங்கள். இல்லையா எங்களுக்கு யாரும் தெரில அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இருக்கும், இல்லை கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அந்த குரூப்புக்கு என்னென்ன தேவை, என்னென்ன உங்களுக்கு மெடிசன்ஸ் தேவை அப்படிங்கிற A to Z டீட்டெயில்ஸ் நான் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்து மெடிசனுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இல்லை நான் வேலூர் சைடில் இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் படித்த காலேஜ். அங்கே பார்த்தீங்கன்னா
எங்கள் சார் மேம் ஷெல்டன் சார் ஜெனட் மேம் இருக்காங்க 2 பேருமே. அவங்கள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரான பக்காவான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் நான் வேலூர் ரீஜனில் இருக்கேன் அப்படின்னா, இல்லை நான் வேலூர் ரீஜன்லாம் இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், அதுக்கப்புறம் சென்னை அப்படி இருக்கீங்கன்னா அங்கேயுமே நம்ம டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சர் ஃபர்தர் அப்டேட்ஸில் வந்து அவங்க டாக்டர்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிக்டாக என்னென்ன எலக்ட்ரோபதி டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையும் பேச சொல்லி அவங்களையும் வீடியோ போட சொல்லி சேம் இதே மாதிரி அவங்களையும் கன்சல்டேஷனுக்கு வந்து கூப்பிடலாம். சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரோபதி மெடிசன்ஸ் எனக்கு கிடைக்காது, அது நம்பிக்கை இல்லை அது குடித்தாலும் அது பெருசாக யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செய்து யார் சொன்னாலும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. எதுவுமே நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்குமே நம்ம வந்து முடியாமல் தான் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் புதுசாக வரவங்கள வரவேற்கிறீங்க, அதே மாதிரி எலக்ட்ரோபதி மெடிசன்ஸையும் என்ன பண்ணுங்கள், வரவேற்று நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு எங்கள் மெடிசன்ஸ் சாரி தப்பாக சொல்லிட்டேங்க, நம்ம மெடிசன்ஸுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுப்பீங்க நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. எப்படி நம்ம வந்து மெடிசன் சாப்பிட்ணும், எப்படி வேலை செய்யணுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாங்கிறது நம்ம மற்ற வீடியோஸை பார்க்கலாம். ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் மனிஷா காமராஜ்.